Taste the Daily. விடியா திமுக மாடலும் குஜராத் மாடலும் போட்டி போட்டுக்கொண்டு இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளன. எதற்கெடுத்தாலும் பாஜக தலைவர்கள் பெருமை பேசி வரும் குஜராத் மாடலின் அவல நிலையை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது ஒரு கூட்ட நெரிசல். அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த இளைஞர்கள் ஏதோ சினிமா தியேட்டரில் டிக்கெட் எடுக்க முட்டி மோதிய கூட்டம் இல்லை. எப்படியேனும் வேலை தேடி வறுமையில் இருந்து முன்னேறிவிட மாட்டோமா என துடிக்கும் இளைஞர்கள். இவ்வளவு இளைஞர்களா வேலைக்காக போராடுகிறார்கள்? இந்த இளைஞர்கள் ஏதோ ஆப்பிரிக்காவிலோ நைஜீரியாவிலோ இருப்பவர்கள் என நினைத்துவிட வேண்டாம். இவ்வளவு இளைஞர்களும் நம் பிரதமர் அடிக்கடி கூறும் குஜராத் மாடல் ஆட்சியில்தான் வேலை வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். வெறும் 10 பணியிடங்களுக்காக 1800 இளைஞர்கள் முட்டி மோதிய நிகழ்வு குஜராத் மாடல் ஆட்சியில் நடந்துள்ளது. அப்படியே தென்னிந்தியா பக்கம் திரும்பி பார்த்தால் தெலங்கானா இளைஞர்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தையே நடத்திவிட்டனர். இந்த இரு மாநிலங்களும் வேலையின்மையின் மாதிரி காட்சிகள் தான். இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் உச்சம் தொட தொடங்கிவிட்டது. ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி இந்தியாவில் வேலையின்மையின் விகிதம் 3.2% இருந்து 6% அதிகரித்துள்ளது. மத்தியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம் என்று கூறிய பாஜகவினர் ஆட்சி அமைத்த பின் இளைஞர்கள் பக்கோடா போட்டு பிழைக்கட்டும் என்று கூறியதும் வெங்காய விலை உயர்ந்த போது சமையலில் வெங்காயமே சேர்க்காதீர்கள் என அறிவுரை சொன்னதும் தான் மிச்சம். தமிழ்நாட்டில் கூட விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வேலையில்லா திண்டாட்டம் உச்சம் தொட தொடங்கியுள்ளது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 வருடத்திற்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் என 5 வருடத்தில் 50 லட்சம் பேருக்கு வேலை தருவோம் என ஏக்கர் கணக்கில் போய் கூறியவர்கள் இன்று இளைஞர்கள் வேலை தேடி போராடி கொண்டிருப்பதை கண்டுகொள்ளாமல் மானாட மயிலாட பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி மத்தியிலும் மாநிலத்திலும் இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ள அரசுகளுக்கு திராவிட மாடல், குஜராத் மாடல் என்று பெயர் ஒரு கேடா என இளைஞர்கள் புலம்புகின்றனர். விரைவில் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் ஆட்சியும் காலமும் வரும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கின்றனர் தமிழ்நாட்டு இளைஞர்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேவதி ராஜேஷ்.